பாருங்க, இந்த ரோஸ் எல்லாம் வந்துட்டு ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் காஞ்சு போய் நல்லா காஞ்சு கிடக்கு. இதை வந்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணி ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம். மிக்சியில் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். காய வச்ச ரோஜா இதழ்கள் எல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் நல்லா அடித்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. இயற்கையும் கூட, ரோஜா இதழ்களும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கு இல்லையா. எல்லா ரோஸ் பெட்டல்ஸும் அரைச்சி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேங்க. பாட்டிலில் போட்டு லேபிள் போட்டு வச்சுக்கலாம். இது வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு கூட வரும். நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் மட்டும் மிக்ஸ் பண்ணினேன். இவ்வளோ வந்திருக்கு. இது ஃபேஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கைக்கு அப்ளை பண்ணி காட்டியிருக்கிறேன். இதே மாதிரி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். நல்ல கலரும் கொடுக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க. பாருங்கள், இந்த ரோஸ் எல்லாம் வந்துட்டு ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் காஞ்சு போய் நல்லா காஞ்சு கிடக்கு. இதை வந்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணி ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம். மிக்சியில் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். காய வச்ச ரோஜா இதழ்கள் எல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் நல்லா அடித்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. இயற்கையும் கூட, ரோஜா இதழ்களும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கு இல்லையா. எல்லா ரோஸ் பெட்டல்ஸும் அரைச்சி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேங்க. பாட்டிலில் போட்டு லேபிள் போட்டு வச்சுக்கலாம். இது வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு கூட வரும். நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் மட்டும் மிக்ஸ் பண்ணினேன். இவ்வளோ வந்திருக்கு. இது ஃபேஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கைக்கு அப்ளை பண்ணி காட்டியிருக்கிறேன். இதே மாதிரி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். நல்ல கலரும் கொடுக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க.